ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பனானா பீலோட பார்த்தலாம். இது தமிழில் சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆனால் கண்டிப்பாக என்னோடய ப்ரொனன்சியேஷன் ரொம்ப தப்பாக வரும். அதனால் வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம இப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பனானா பீல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தான். அதோட தோலை தான் பீல்னு நம்ம சொல்லுவோம். உப்பு போட்ட தண்ணியில் கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சாஸ்பேன் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த தோலை நல்லா பரட்டி எடுத்துடலாம். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அதே சாஸ்பேன் ஹீட் பண்ணி 6 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 6 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட 4 வரமிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், அப்புறம் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். கருக விட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச கடலைப்பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பொடி மாதிரி கொண்டு வந்துடலாம். அது அரைக்கும் போது கூட பெருங்காயமும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கங்க. வதக்கி வச்ச தோலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வைக்கும்போது உப்பு செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் கரும்பு சர்க்கரையும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் காட்டியிருக்கிறத இன்றைக்கி என்னோடய லன்ச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்நாக் ரெசிபியில் மீல் மேக்கரோட ஃப்ரை நான் போட்டிருப்பேன். அது தான் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆம்லெட். எனிஹவ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.